வெல்கம் டு டுடே கிச்சன் சமையல் மைடால் இன்ஜினியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எப்படி சாம்பார் வைக்க போகிறதா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் இதோ இந்த 5 பொருட்கள் இருந்தால் போதும். முதல்ல நம்ம எடுத்துக்கிறது பருப்பு, ஏற்கனவே கடைஞ்சி வச்சாச்சு வேக விட்டு. அப்புறம் காய்கறி கட் பண்ணி தட்டில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருள் என்னென்னா கேஸு, அடுப்பு தான். அடுப்பில் முதல்ல நம்ம லைட்டர் வச்சு பற்ற வச்சுப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சின்ன கடாயில் ஏற்கனவே தண்ணி இருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ண விட்டோம். தண்ணி நல்லா பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுண்டி தண்ணி நார்மலாக ட்ரையாக வர வரைக்கும் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகிற லைட்டாக கேஸு அப் பண்ணிக்கிறோம். எண்ணெய் கொதித்த உடனே கடுகு இதில் ஆட் பண்ணுற மாதிரிங்க. கம்மியாக கடுகு ஆட் பண்ணிக்கிங்க. கடுகு ஆட் பண்ண உடனே கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலையும் அதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஆல்ரெடி நம்ம காய்கறி கட் பண்ணி வச்சோம்ல, அந்த காய்கறி எடுத்துக்கிறோம். அதில் வெங்காயத்தை தேவையான அளவுக்கு வெட்டி வச்சுருக்கோம். அதில் வெங்காயத்தை முதல்ல போட்டு நல்லா வதக்கி விட்றோம். ஏன்னா வெங்காயம் ஸ்மெல் வரணும் லைட்டாக, அதனால் கொஞ்சம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்றோம். வதங்கினதுக்கப்புறம் உடனே கேரட்டும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா கேரட் அவ்வளோ சீக்கிரம் வேகாது. கேரட்டும் உருளைக்கிழங்கும் நல்லா அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். அதனால் உடனே கூட்டி வைக்காதீங்க. கூட்டி வச்சிங்கன்னா எங்களுக்கு கருவேப்பிலை கறிக்கிட்டு அதேமாதிரி கறிக்கிறோம். லைட்டாக மட்டும் அதனால் கூட்டி வச்சுக்கிங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கிற வரையும் நல்லா இது பண்ணிக்கிங்க. வதங்கின உடனே அடுத்து நம்ம கொஞ்சம் 10 நிமிஷம் விடுங்க. லைட்டாக நல்லா வதங்கட்டும். ஏன்னா ஒரு இது வேகாது அவ்வளோ சீக்கிரம். ஒரு கேரட்டை மட்டும் அடிக்கடி கிண்டி விட்டே இருங்க. ஏன்னா அப்படியே விட்டோம்னா வதங்கிடுவோம்னு நினச்சோம்னா வெங்காயம் தீஞ்சு போயிடும். தீஞ்சு போயிடுச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். நல்லா வதங்கிட்டு வெங்காயம் வதங்கிட்டு கேரட் அவ்வளோ சீக்கிரம் வதங்காது. நல்லா வெங்காயம் வதங்கிட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதனால் குறைச்சி வச்சுக்கிங்க. அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். அது இல்லாமல் தீஞ்சு போயிடும். தீஞ்சு போச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாமே ஒரே இதாக ஆட் பண்ணிட்டோம். ஏன்னா தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுத்துக்கும். தக்காளியும் உருளைக்கிழங்கும் கேரட்டும் இது 3 தான் லாஸ்ட்டாக போட்டிருக்கோம். இது ஃபஸ்ட்லேயே போடணும், ஆனால் நாங்கள் லாஸ்ட்டாக போட்டிருக்கோம். இது வதங்கிறது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். இதையும் நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா வதக்க விட்ருங்க. வதங்குற அளவுக்கு வதக்க விடுங்க. நல்லா வதங்கட்டும். அதில் வெயிட் பண்ணுங்கள். அதனால் இப்போ லைட்டாக கூட்டி வச்சுக்கிங்க. நான் எல்லா காய்கறி போட்டிருக்கோம்னா ஹீட் பற்றாது. அதனால் கூட்டி வச்சுக்கிங்க லைட்டாக. நல்லா பாருங்கள் வதக்கிட்டோம். நல்லா கிண்டணும். ஏன்னா தக்காளி கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால தக்காளி மட்டும் கொஞ்சம் கரண்டியில் குத்தி விட்ருங்க. இது பாருங்கள் ஓரளவுக்கு பதமாக வந்துருச்சுங்களா வதங்கின மாதிரி. அவ்வளோதான், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். எல்லாமே தக்காளி மட்டும் தான் கொஞ்சம் வதங்கலை. அதுவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வதக்கணும். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் போதும். இந்த பதத்தில் இருந்தால் கூட ஓரளவுக்கு போதும் தான் நமக்கு. எண்ணெய் கொஞ்சம் பத்தாதனால கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும். அதனால் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. தக்காளி இந்த சாறில் வச்சு வதக்கிட்டு ஓரளவுக்கு தண்ணி மாதிரி வச்சு வதக்கி விட்டுட்டே இருங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு எல்லாம் இருக்குது. நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஒன்ஸ் 5 மினிட்ஸ் ஒன் டைம், 2 மினிட்ஸ் ஒன் டைம் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கேஸை லைட்டாக தூக்கி விட்டுருங்க. ஹீட் பற்றலைன்னா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வதங்கினா சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி பாருங்கள் வதங்கிடுச்சு. முன்ன இருந்ததுக்கு ஓரளவுக்கு வதங்கிட்டு இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும்.
அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, உருளைக்கிழங்கு வேகணுங்கள, அதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக மட்டும் தண்ணி விட்டு நல்லா தண்ணியில் கொஞ்சம் பாயில் பண்ணிக்கோங்க. இன்னும் வேகாமல் சாப்பிடக்கூடாதுல்ல, அதனால் எண்ணெயெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து வதங்காது, வேகாது. அதனால் வாட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வாட்ரு பாருங்கள், ஊற்றின உடனே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஹீட்டாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும் லைட்டாக. அப்புறம் லைட்டாக மிளகாத்தூளும் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணி விட்டு இது பண்ணிக்கிங்க. ஏன்னா காய்கறியில் பச்சை வாடை இருந்தாலும் லைட்டாக தெரியாது மஞ்சத்தூள் போட்டோம்னா. தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுங்க. லைட்டாக கேஸை தூக்கி விட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஹீட் ஆகும். நல்லா பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கரண்டி எடுத்து திருப்பி ஒரு டைம் கிண்டி விடுங்க எல்லாமே. ஏன்னா தண்ணி ஊற்றிருந்தாலும் தீயாதுன்னு நினைக்காதீங்க, அடியில் தீஞ்சிரும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிட்ட வெயிட் பண்ணுங்கள். வைக்கணும். லைட்டாக மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். ஏன்னா வாட்டர் ஊற்றுறதுனால காரம் ஊற்றுறதுனால மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க, ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. மிளகாத்தூளை மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. வாட்டர் மட்டும் நம்ம 2 டைம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதித்து முடிச்சிடும். 2வது டைம் நம்ம ஆட் பண்ணணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பாயில் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்ச பருப்பு எடுத்து அதில் ஆட் பண்ணணும். அதில் வாட்டர் இருக்கும் பருப்பில், அதை அப்படியே போட்டு உள்ள இருக்கிற பருப்பில் எடுத்துகிட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அதில் கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஏதாவது இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் நமக்கு. இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே அதில் ஆட் பண்ண போகிறதில்ல. ஆட் பண்ணுற மாதிரி தான் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்டரு, மிளகாத்தூள். நாங்கள் டேஸ்ட்டுக்காக சிக்கன் பொடி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா கொதிக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து வாட்டரை பற்றலை, திருப்பி நான் வாட்டரை பிடிச்சிட்டு வந்துட்டு திருப்பி கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சளும் மிளகாத்தூளும் கொஞ்சம் ப்ளஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா குறைஞ்சிருக்கும், காரம் குறைஞ்சிருக்கும். அதனால் மிளகாத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் கொஞ்சம் காரத்துக்காக. அது ஒரு டைம் கிண்டி விட்டாச்சு. வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது எனக்கு அடுத்தது வீடியோ போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மை டார்லிங் சில்லுக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோவில் எந்த குறைபாடு இருந்தாலும் சொல்லுங்கள், அடுத்த டைம் நான் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சிக்கன் பொடி போட்டாச்சு, நல்லா கிண்டி விட்டுட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாம்பார் வைக்கிற வேலை முடிஞ்சது. ஈஸியான முறையில் சாம்பார் வைக்கிறது எப்படின்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இது மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போடுறதுனால ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோலாம் இல்லை, மேக்ஸிமம் 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் தான் ஆச்சு எடுக்கிறதுக்கு. ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் போட்டது கொஞ்சம் பிக்காக போட்டேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறதுனால கொஞ்சம் எப்படி போடணுன்னு தெரியல, அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்பது மை டார்லிங் சில்லுக்குட்டி. உங்கள் லாஸ்ட்டு ஒரே ஒரு குறிப்பு மட்டும் மறந்துட்டேன். அது என்னென்னா, குழம்பு கொதித்து முடித்த உடனே கொத்தமல்லி வாசத்துக்காக மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கிங்க. உங்கள் விருப்பம், ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பிடிக்காதவங்க அதை ஆட் பண்ண வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.